ஒரு மனிதனுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய நிர்பந்தம் இல்லை என்றாலே இந்த பூமியில் அவருக்கு கர்மா இல்லை. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஏன் குருஜி இந்த இடத்துல சுய தொழில் பூமி அப்படின்லாம் மையப்படுத்துறீங்கன்னா, இந்த கர்மா என்பது ஆசையின் வெளிப்பாடு. இப்போ ஒரு தொழில் இருக்கு. இப்ப அந்த தொழில நம்ம ஒரு ஃபேக்டரி வைத்திருப்போனே வச்சுப்போமே, அங்க உற்பத்தி திறன்ல ஒரு பேனா வந்து 5 ரூபாய்க்கு உற்பத்தி செய்யறாங்கன்னு வச்சுப்போமே, அதை ஒரு கடையில அவர் 10 ரூபாய்க்கு விற்பாரா விற்க மாட்டாரா லாபம் கருதி? அப்போ இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே தொழில் என்று வரும்பொழுது லாபத்தின் அடிப்படையில் தானே செய்யப்படுகிறது. அப்ப என்னன்னா, ஒருவருக்கு பிளஸ்ஸா இருக்கிறது இன்னொருவருக்கு மைனஸ் தானே. உண்மைதானே? 5 ரூபாய்க்கு நான் வாங்குற பேனாவை 5 ரூபாய்க்கு உயர்த்தி நான் கொடுக்குறேன்னு போது அது வாங்குபவருக்கு என்ன ஆகுது? மைனஸ் ஆகுது. கொடுப்பவருக்கு என்ன ஆகுது? பிளஸ் ஆகுது. ஆனா கொடுப்பவர் என்ன நினைக்கிறாரு? அதை பாசிட்டிவா நினைக்கிறாரு. அப்போ கர்மா என்பது என்னன்னா, இந்த பூமியில ஒரு மனிதன் வாழுகின்றான் அப்படின்னாலே, நல்லா வாழுகின்றான் அப்படின்னாலே, ஒருவனை இழக்க செய்து ஒருவன் மூலம் நம் பெறுகிற லாபத்தின் பெயர் தான் கர்மா.